வெல்கம் டு யாழ்நிலா ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் தினமணி, தமிழ் ஹிந்து இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் யாழ்நிலா அகாடமி அப்படிங்கிறதுக்கு லிங்க் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே நிறைய நியூஸஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதையும் பாருங்க. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தொடக்கம். ஓகே, ஸோ ரெண்டு கட்டமாக நடக்குது. முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் மற்றும் அந்த வீடுகளை பட்டியலிடுத வீடுகள் கணக்கெடுப்பு இதை பற்றியும், ரெண்டாவது கட்டம் இருக்குது. ரெண்டாவது கட்டத்தில் என்ன அப்படின்னா மக்கள் தொகையை மட்டும், மக்கள் தொகை அது அடுத்த வருஷம் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, முதல் எண்ம வழி தகவல் சேகரிப்பு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. முதல் எண்ம வழி டிஜிட்டலில் நடக்கிற முதல் சென்சஸ். ஓகேவா, ஸோ இந்த இணையவழி நேற்று தொடங்கிருச்சு, April 1. ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அவங்க தான் அவங்களோட கணக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பேன், திரௌபதி முர்மு. ஓகே, இந்த அவங்களோட டீடைல்ஸை வந்து இணைய வழியில் பதிவு பண்ணி இதை தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அடுத்து அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழ் 1948 கீழ் இந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இவை ரகசியமாக வைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சென்சஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதில் சின்னங்களை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு. அந்த சின்னங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பிரகதி மற்றும் விகாஸ் அப்படிங்கிறது. ஸோ பிரகதி நோட் பண்ணிக்கோங்க, பிரகதி. ஓகேவா, ஸோ பிரகதி அண்ட் விகாஷ் அப்படிங்கிறது. ஸோ பிரகதினா என்ன, பெண் கணக்கெடுப்பாளர்கள். விகாஷ் அப்படிங்கிறது ஆண் கணக்கெடுப்பாளர்கள், இவங்கள குறிக்கிறது. ஸோ சமத்துவ ஈக்குவாலிட்டி. ஓகே, சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை மீன் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு சின்னங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வெளியிட்டவர் வந்து அமித்ஷா. கிட்டத்தட்ட எப்போனா March 5 வெளியிட்டார், போன மாதம். ஓகேவா, ஸோ இது வந்து பாலின சமத்துவத்தை குறிக்கிறதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ரெண்டு சின்னங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ நேம் இம்பார்ட்டன்ட், பிரகதி அண்ட் விகாஸ் ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. பிரகதிங்கிறது பெண் கணக்கெடுப்பாளர், விகாஸ்ங்கிறது ஆண் கணக்கெடுப்பாளர். இதை தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே சொல்லியாச்சு. முதல் எண்ம வழி கணக்கெடுப்பு டிஜிட்டலில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் சென்சஸ் இதுதான் அப்படிங்கிறது. ஓகேவா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இதை தாண்டி நம்ம ரெண்டு சின்னங்கள் பார்த்தாச்சு. பட் 4 வெப்சைட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு கணக்கெடுப்புக்காக. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எனுமரேஷன், SE போர்ட்டல் அப்படிங்கிறது. ஓகேவா, SE போர்ட்டல். செல்ஃப் எனுமரேஷன்னா தகவல்களை நம்மளே வந்து சமர்ப்பிக்கிறது இணையத்தில் மக்களே சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும், SE நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ வீடுகளுக்கு வந்து கணக்கெடுப்புக்கு வர்றப்போ அந்த நம்பரை ஷேர் பண்ணால் அவங்க செக் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் SE போர்ட்டல் அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டாவது வெப்சைட் என்ன அப்படின்னு சொன்னால் CMMS அப்படிங்கிறது. ஓகேவா, சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வெப்சைட் CMMS, கணக்கெடுப்பு பணிகளை அதிகாரிகள் கண்காணிக்கிறதுக்காக, மானிட்டர் பண்றதுக்காக இந்த ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வெப்சைட் இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா HLO ஆப், HLO ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆப். இந்த ஒரு ஆப்ல தான் அவங்க வந்து கணக்கெடுக்க வரவங்க தகவல்களை சேகரித்து வைப்பாங்க. ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆப் அப்படிங்கிறது HLO. ஓகேவா, ஸோ இது வந்து 16 மொழிகள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. HLO வந்து 16 மொழிகளில் வந்து அவைலபிளாக இருக்கும் தகவல்களை சேகரிக்கிறதுக்காக. ஸோ இதுவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். HLO எத்தனை மொழிகளில் அவைலபிள்? 16. ஓகே, அடுத்தது கடைசியாக என்ன ஆப் அப்படின்னா HLBC வெப் ஆப், HLBC ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் கிரியேட்டர். ஓகே, ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் கிரியேட்டர். எதுக்காக இந்த ஆப், எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கல்ல அந்த இடங்களை வந்து பிளாக்காக வந்து இது பண்ணுவாங்க, பிரிக்கிறதுக்காக இந்த HLBC ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் ஆப் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஓகேவா, ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. 4 ஆப்பும் பார்த்துக்கோங்க, 2 சின்னங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 அப்படிங்கிறது டிஜிட்டல் வழியில் இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது அப்படிங்கிறது கூடுதல் தகவல், அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு நியூஸ் பார்க்குறப்போ அதோட பேக்ரவுண்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஆந்திரத்துக்கு இனி ஒரே தலைநகரம். ஆந்திராவுக்கு ஒரே தலைநகரம் தான்.
அதுவுமே அமராவதி அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் சொல்லணும். இதுக்கான இது வந்து மக்களவையில் இந்த சட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஓகே, இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இங்கே போட்டிருக்காங்க பிறகு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த மசோதா வந்து மக்களவை ஒப்புதல் அளித்த பின்பு அடுத்து மாநிலங்களவையில் ஒப்புதலை பெற வேண்டும். ஓகே, இந்த இது ஒப்புதல் வழங்கியாச்சு மக்களவையில், அடுத்து மாநிலங்களவை முடிஞ்சது பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். இது எல்லாம் இருந்துச்சுன்னா சட்டம் அமலாக்கப்படும். அதாவது மசோதாங்கிறது சட்டமாக மாற்றப்படும். ஓகே, ஸோ ஆந்திராவுக்கு இனிமேல் ஒரே தலைநகர் என்ன அப்படிங்கிறது வந்து அமராவதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அமராவதி. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சுவலாக 3 தலைநகராக மாற்றினாங்க, திரும்ப ஒன்றா கொண்டு வந்தாங்க, இந்த ஆந்திராவை 2ஆக பிரித்தது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து தேவையான டேட்டா இருக்காது, ஒரு ஓரலாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆந்திராவோட ஒரே தலைநகரம் அமராவதி அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸு இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்ப்போம். ஓகேவா, இது ரொம்ப பெரிய டாபிக். சொல்ல போனால் இந்த 2ஐயும் பிரித்தது நிறைய நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆர்டிகல்ஸ் லா எல்லாமே. ஸோ அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். 3ஆம் பாலினத்தவருக்கான சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், 2 அவையிலையும் மக்களவை மாநிலங்களவை 2லையுமே வந்து பாஸ் ஆகிருக்கும். பாஸ் ஆனாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது திருத்த மசோதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திருத்த மசோதா அப்படின்னா ஏற்கனவே ஒரிஜினலாக ஒரு மசோதா இருக்கும். அது எப்போ இருந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க 2019 ஒரு சட்டம் ஏற்கனவே இருந்திருக்கு. இப்போ ஒரு சில மாற்றங்களோட மறுபடியும் திருத்தி அதை வந்து சட்டத்தை அமலாக்கியிருக்காங்க. என்னென்ன மாற்றம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சுய அங்கீகாரம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, 3ஆம் பாலினத்தவர் தங்களை சுயமாக அங்கீகரிக்கும் பிரிவை நீக்க வழிவகை செய்யும் சட்ட திருத்த மசோதா. ஏற்கனவே வந்து எந்த டாக்டரோட கன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவை கிடையாது. 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே இருந்த சட்டம். பட் இதை மாற்றிருக்காங்க. யூ ஹேவ் டு கெட் த அப்ரூவல். ஓகே, ஸோ சாரி, இங்கே பாருங்க கீழே இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருக்கும். சுயமாக 3ஆம் பாலினத்தவர் தங்களை சுயமாக அங்கீகரிக்கும் பிரிவை நீக்குவதுடன் உரிய மருத்துவ ஆதாரத்தை கட்டாயமாக்கும் இந்த மசோதா மக்களவையில் 24ஆம் தேதி மார்ச் 24 நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த அங்கீகாரம் கன்ஃபார்ம், டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு. பட் இதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சுயமாக அங்கீகரிக்கிறத நீக்கிறதுக்காக. பட் எல்லாத்தையும் தாண்டி இது சட்டமாக இருக்குது. ஸோ நமக்கு இது திருத்த மசோதா பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒன்று போட்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த கிரீன் கலர் ஹைலைட் பண்ணி பாருங்க. 3ஆம் பாலினத்தவர் திருநங்கை திருநம்பி என்ற வார்த்தைக்கு வரையறை, துல்லியமான வரையறையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக இழைக்கப்படுற குற்றத்துக்கான தண்டனைகளை அதிகரிக்க செய்கிறோம் அப்படிங்கிறது. அது என்ன அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு எதிரான குற்றத்துக்கு 2019ஆம் ஆண்டு சட்டப்படி, பழைய ஒரிஜினல் சட்டப்படி அதிகபட்சம் 2 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ மசோதாவில் மாற்றி 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா. இதில் இன்னும் 2-3 மசோதா கூட வரும். சட்டங்களும் மசோதாக்களும் வரும். சட்டங்கள் மசோதா வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது ஏன் அப்படின்னா இப்போ மக்களவை மாநிலங்களவையெல்லாம் வந்து கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும், அது வந்து எல்லா அப்ரூவலும் வாங்கினதுக்கு அப்புறம் சட்டமாக்கப்படும். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா 2000 இலகு ரக இயந்திர துப்பாக்கிகள் இந்தியாவுக்கு இஸ்ரேல் விநியோகம். இதில் லாஸ்ட்டாக ஒன்று காட்டுற பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில் சிறு ஆயுதங்களை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் PLR சிஸ்டம்ஸ். ஓகேவா, இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. இதில் மேஜராக நியூஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் இதுதான், PLR சிஸ்டம். ஸோ PLR சிஸ்டம் அப்படிங்கிறது அதானி குழுமத்தில் இதில் மேலே நியூஸ் பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இஸ்ரேல் விநியோகம். அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கிற அவங்களோட ஆயுத தொழிற்சாலை நிறுவனமும் அதானி குழுமத்தில் இருக்கிற இந்த PLR சிஸ்டம்ஸும் கொலாபரேஷனில் இந்த இதை இலகு ரக துப்பாக்கிகளை வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 4000 துப்பாக்கிகள் இந்த வருஷ இறுதிக்குள்ளே சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. இப்போது 2000 துப்பாக்கிகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா மேஜராக இதில் இந்த இந்தியாவில் சிறு ஆயுதங்களை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம்னா PLR சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா 2 பதக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து
யுத்த சேவா அப்படிங்கிறது யுத்த சேவா பதக்கம். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன, நவேசேனா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஹைலைட் பண்ணதுலேயும் இருக்கும். இந்த நியூஸ் ரொம்ப சின்னதாக, இதை நீங்கள் படிச்சிங்கனாலும் புரியும். யுத்த சேவா நவேசேனா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நவேசேனாங்கிறது இங்கே இருக்கும். நான் அந்த ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல யுத்த சேவனா அப்படிங்கிறது வந்து யுத்த சேவா இங்கே யார் வாங்கினாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போர் மோதல் போன்ற காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய உயரதிகாரிகளுக்கு வழங்கப்படுவது யுத்த சேவா பதக்கங்கள். ஓகேவா? அந்த டைமில் ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் மேலே ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடத்தினது. ஓகேவா? அந்த டைமில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு யுத்த சேவா அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிகாரிகள் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏஎன் பிரமோத் இங்கே இருக்கும். ஏஎன் பிரமோத். ஓகேவா? ஏஎன் பிரமோத், PRAMOTH பிரமோத் அப்படிங்கிறதும், ராகுல் கோகலே அப்படிங்கிற 2 ஆஃபீஸர்ஸ் உயரதிகாரிகளுக்கு தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ராகுல் கோகலே, ஏஎன் பிரமோத். இதை வழங்கினது கடற்படை தலைமை தளபதி திரிபாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இதில் இன்னொன்று நவேசேனா அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஆரஞ்சு கலரில் இந்த சைடு ரைட் சைடு ஹைலைட் பண்ணியிருக்கிறது. அதில் ஒரு 7-8 பேர் நேம் போட்டிருக்கோம். ஸோ அதையுமே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பதக்கங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. ஓகே, பட் இந்த 2 நேம் இம்பார்ட்டன்ட். யுத்த சேவா வாங்கியிருக்கிறது யார் அப்படிங்கிறது அதையும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த 7 நேமும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. திவால் சட்ட திருத்த மசோதா, இதில் ஒரு 3 மசோதா ஹைலைட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திவால் சட்ட திருத்த மசோதா. இது என்ன அப்படின்னா பேங்க்ல இருக்கிற பேட் லோன்ஸ். ஓகேவா? பேங்க்ல இருக்கிற லோன்ஸ் வந்து வாராக்கடன் அப்படிங்கிறத வந்து அந்த இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சட்டம். இதுவுமே அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், IBC அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. IBC அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், IBC. ஸோ இதோட திருத்த சட்டம் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் சட்டம் 2016 மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, 2014. அதில் 12 திருத்தங்களை வந்து மேற்கோள் காட்டி திரும்ப 2015 வந்து திருத்த மசோதா கொடுத்துருந்தாங்க, அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா? ஸோ 2025 ஆகஸ்டில் அது மறுபடியும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு என்னென்ன பரிந்துரைகள் அப்படிங்கிறத கொடுத்து அதோட அறிக்கையை வந்து டிசம்பரில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2026 அதோட அமெண்ட்மெண்ட் பில் IBC, இது வந்து திவால் சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், IBC அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் சட்டம் எப்போங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய ஆயுத காவல் படை அதோட பொது நிர்வாகம் தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது மாநிலங்களவையில் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மசோதா 2000. இது அமெண்ட்மெண்ட் பில் கிடையாது, இது ஒரிஜினல் பில்லு. மத்திய ஆயுத காவல் படைகளின் பல்வேறு பிரிவுகளை பணிபுரியும் அதிகாரிகளுக்கான ஒருங்கிணைந்த நிர்வாக நடைமுறை. இது கொஸ்டின்ல இதிலே இருக்கும், பில்லிலே இருக்கும், பொது நிர்வாகம் அப்படிங்கிற. ஸோ நிர்வாக நடைமுறை தொடர்பாக இது இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். இது எதுக்காக? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னா வணிகம் செய்வது ரொம்ப எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அது ஒன்று. இன்னொன்று சின்ன சின்ன குற்றங்களுக்கு தண்டனையை குறைக்க ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா சட்டத்தோட கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மத்திய ஆயுத காவல் படை மசோதா அப்படின்னா இது அதோட பொது நிர்வாகம். திவால் சட்டம் அப்படின்னா அது வந்து அதோட வாராக்கடன் சம்பந்தப்பட்டது. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா அப்படிங்கிறது வந்து வணிகத்தை எளிமைப்படுத்தவும் சின்ன குற்றங்களுக்கான தண்டனையை குறைச்சி கொடுக்கறதுக்காகவும் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன இது ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. FCRA திருத்த மசோதா, இதை வந்து நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை இப்போ. ஏன் அப்படின்னா ரீசன், FCRA அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே, ஃபாரின் FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்
ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது FCRA திருத்த மசோதா. ரொம்ப பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புனால இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபாரின், நம்ம கொஸ்டின்லேயே தெரியும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வர நிதி, தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த நிதியை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறது, இதுக்காக வந்திருக்கிற சட்டம் தான். பட் நிறையா அதுக்கு எதிர்ப்பு வந்ததுனால இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அதை நம்ம நெக்ஸ்ட் பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது மா அரங்கநாதன் இலக்கிய விருது. இந்த ஒரு விருது இலக்கியத்திற்காக கொடுக்கப்பட்ட விருது. 2026ஆம் ஆண்டுக்கான விருதை யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா கி. விட்டல் ராவ். ஓகே, அதுக்கப்புறம் எழுத்தாளர் இயக்குனர் அம்ஷன் குமார் அப்படிங்கிறதும். ஸோ 2 நேமும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட இலக்கிய பங்களிப்பு, கவிதை, கதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல், கலை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்களுக்கு இந்த ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. விருதுடன் ஆளுக்கு 1 லட்சம், தலா 1 லட்சம், ஒரு விருது வாங்குறவங்களுக்கு 1 லட்சம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 நேம், விட்டல் ராவ், அம்ஷன் குமார், மா அரங்கநாதன் இலக்கிய விருது. ஸோ அடுத்தது இது தினமணியில் இருந்தது. ஸோ ஹிந்துவில் இருக்க முக்கியமான விஷயங்கள். ஸோ நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிருக்கும், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ரிப்பீட்டட் மீன்ஸ் தினமணிலையும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை, பட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் போர்க்கப்பல் INS மால்வன். ஓகே, இதில் நோட் பண்ணிங்கன்னா மால்வன் 80% மேலே உள்ள பொருட்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை. இங்கே இருக்கு பாருங்க, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பலில் 80% மேலுள்ள பொருட்கள் உள்நாட்டு தயாரிப்பு. ஓகே, ஸோ மிகப்பெரிய விஷயம். தற்சார்பு இந்தியா, இங்கே இருக்கு பாருங்க, தற்சார்பு இந்தியா திட்டம்னு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அண்டை தேசங்களையோ இல்லை வேற நாடுகளையோ நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறத டிபெண்டன்சி குறைக்கணும். கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 8 சிறப்பு போர்க்கப்பலை தயாரிக்கிறதுக்கு இது தயாரித்து யார் அப்படிங்கிறத பாருங்க, கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. கொச்சின் ஷிப்யார்ட் இங்கே போட்டிருக்கோம், தயாரித்தது காட்டுற பாருங்க, கொச்சின் ஷிப்யார்ட். ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, கொச்சின் ஷிப்யார்ட் இந்த கம்பெனி தான் தயாரிச்சிருக்கு. ஸோ மொத்தம் 8 இது வந்து ஆர்டர் பண்ணதில் INS மால்வன் அப்படிங்கிறத வந்து கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நம்மால் ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. நேட்டோ அமைப்பை பற்றி நேட்டோ அமைப்பிலேருந்து வெளியேற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரிசீலனை அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ நேட்டோ அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு 2 லைன் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எஸ், நம்ம இந்த நியூஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் மேட்ரு கிடையாது, அந்த நியூஸோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும். நேட்டோ அப்படின்னா நேட்டோ பற்றி நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ, NATO, நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். மாற்றி சொல்லிட்டேன்னா ஏதோ ஓஷன் சொன்னான்னு தெரியல. நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1949. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெல்ஜியத்தில் இருக்குது. பெல்ஜியம். இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நம்ம பெல்ஜியத்தில் பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம், பிரசல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து கரண்ட்டில் எவ்வளோ பேர்னா 32 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருந்து, நேட்டோ அப்படிங்கிற அமைப்பில் இருந்து இதை வந்து வெறும் காகித புலி, இதை வச்சு ஒன்றும் யூஸ் கிடையாது, அதனால் இதில் இருந்து வெளியேறதுக்கான பரிசீலனையை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்த வெளிநாட்டு பங்களிப்பு மசோதா, இதில் பார்த்தோம்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்.
FCRA அப்படிங்கிற ஒரு மசோதா. அதை வந்து இப்போதைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம விட்டுறோம். முன்னாடி ஏற்கனவே பார்த்தது தினமணியில் இருந்தது, இது தி ஹிந்து தமிழில் இருக்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது அகெயின் ஆந்திராவோட தலைநகர் அமராவதி மக்களவையில் அங்கீகாரம் அளிக்கிற மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு, பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இனிமேல் அடுத்தது மாநிலங்களவையில் வியாழக்கிழமைங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஓகேவா, ஸோ வியாழக்கிழமை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த நியூஸில் அதிக ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபைனல் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பொது அறிவில் ஸோ தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய இது அந்த டாப்பில் வந்து ஜிகே மாதிரி அப்பப்போ கொடுப்பாங்க. ஒரு சில நாள் வந்து நிறையா இருக்கும் இம்பார்ட்டன்ட், அவங்க கொடுக்குறத எப்பவும் கொடுப்பாங்க. அதில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதோ இல்லை எக்ஸாமுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா, இப்போ ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதில் இருந்துச்சு. காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட வெளிநாடு என்ன அப்படின்னா மியான்மர், பர்மா. ஓகே, முன்னாடி பர்மா, இப்போது மியான்மர் அப்படிங்கிறது. ஸோ வேறு எந்த நாடுகள் ஓகே அவரை கௌரவிக்கிறதுக்காக அவருக்கு அஞ்சல் முத்திரை கொடுத்தது அப்படின்னா வெளியிட்டதுன்னா செக்கோஸ்லோவாக்கியா இங்கே இருக்கு பாருங்க, செக்கோஸ்லோவாக்கியா. அதுவும் லக்சம்பர்க்குங்கிற ஒரு நாடு. இந்த 2 நாடும் அவங்களுக்காக வெளியிட்டிருக்குது. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் 2 நியூஸ் பேப்பரில் வந்ததும் பார்த்தாச்சு. இதை கண்டினியூஸாக நம்ம சேனலை நம்ம கொடுப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் இருக்குது, யூடியூபு, 2லேயுமே வந்து டெலகிராமில் நிறைய PDF, நிறையா கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறையா இருக்குது. அது PIPன்னு சொல்லுவோம்ல, அந்த இது கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து வர்ற கரண்ட் அஃபேர்ஸ், யோஜனா, ஓகே, குருக்ஷேத்ரா, அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இதில் கவர் ஆகாத ஒரு சில விஷயங்கள் அதில் கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணால் தான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு வீடியோ பியூர்லி ஃபார் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு. இது முக்கியமான ஹேபிட், எல்லாருக்கும் பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. மற்ற இதுவும் நம்ம கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ.